கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 20:7 சிலர் இரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது சிலர் இரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் சிந்தித்து பார்ப்போமா? நம்மிலே சிலர் நமக்கு இருக்கிற ஆஸ்திகளை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள். வீடு இருக்கிறது என்று பெருமை பாராட்டுகிறார்கள். கார் இருக்கிறது என்று பெருமை பாராட்டுகிறார்கள். எந்த பதவியில் இருக்கிறோம் என்பதை குறித்தும் பெருமை பாராட்டுகிறார்கள். என் பிள்ளைகள் எந்த நிலையில் இருக்கிறார்கள், எந்த போஸ்டிங்கில் இருக்கிறார்கள், எந்த காலேஜில் படிக்கிறார்கள் என்றெல்லாம் பெருமை பாராட்டுகிறோம். ஆனால் நாம் ஆண்டவரை குறித்து பெருமை பாராட்டுகிறோமா? தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்! இன்று வரை நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஜீவன், சுகம், பலன் தந்து காத்து வழி நடத்துகிறார். நல்ல கல்வி கற்பதற்கு பலன் தந்திருக்கிறார். நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறார். நல்ல காரை கொடுத்திருக்கிறார். எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார். நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார். நம்ம பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இப்படிப்பட்டதான காரியங்களை நினைத்து கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நாம் என்ன செய்ய வேண்டும்? மேன்மை பாராட்ட வேண்டும். உலகத்தில் உள்ளவைகளும் உலகத்தில் இருக்கிறவைகளும் அழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் மாத்திரம் அழிந்து போவதில்லை என்று நாம் வேத வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும். அவருடைய வசனத்தின்படி நாம் நடக்க வேண்டும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். நமக்கு இருக்கிற எல்லா காரியங்களும், இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மை விட்டு ஒரு நாள் போய்விடும். நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்படுவோம். ஆம் என கண்பானவர்களே, இந்த உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை, கொண்டு போவதும் இல்லை. நாம் இந்த உலகத்திலே இருக்கும் வரை பிறரை நேசிப்போம், பிறரிடத்தில் அன்பு செலுத்துவோம், ஏழைகளுக்கு இறங்குவோம். கர்த்தருடைய நாமத்தை மாத்திரமே நாம் என்ன செய்வோம்? மேன்மை பாராட்டுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, இந்த கால வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். சிலர் இரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் சொல்லத்தக்கதான ஒரு பெரிதான கிருபையை எங்களுக்கு தாருங்கப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமீன், ஆமீன். காட் பிளெஸ் யூ.